அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசிபலன். முதலில் ஏப்ரல் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம். இந்த கிரக நிலைகளை பார்க்கும்போது அது வியாழன் ரிஷபத்தில் உள்ளது, செவ்வாய் மிதுனத்தில் உள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் கடக ராசிக்கு செல்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். மீன ராசியை பார்த்தால் 5 கிரகங்கள் இணைந்திருக்கும். அதை பார்க்கும்போது மீனத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் உள்ளன. அதை பார்க்கும்போது 7ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதியில் புதன் கிரகம் முழுவதுமாக பின்தங்கிய நிலையில் இருக்கும். அதேபோல சுக்கிரனும் செய்வார். முழுமையான பின்னடைவு நிலையில் இருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியன் முழுமையான பின்னடைவு நிலையில் இருக்கும். 14ஆம் தேதி மீனம் ராசியில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். ஆக இந்த ஏப்ரல் மாதத்திற்கு எந்த வகையான கடவுள் வழிபாடு பொருத்தமானது என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். 5 கிரகங்கள் 8வது இடத்தில் உள்ளனர். எனவே எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் அதிர்ஷ்டஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருக்கப் போகிறார் என்று சொல்வேன். சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். ஆனால் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை கையாளும் விஷயத்தில் கவனம் தேவை. வீடு, வாகனம் வாங்கும் காலம் இது. உங்கள் பிள்ளைகள் படித்தவுடன் நிச்சயம் வேலை கிடைக்கும். முயற்சி எடுத்தால் நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டு வேலை தேட வெளிநாடு செல்கின்றனர். இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் மாதம். எது தடையாக இருந்தாலும் அந்த தடைகள் இப்போது நீங்கும். புத்துணர்ச்சியான உணர்வை பெறுவீர்கள். உங்கள் அடையாளம் வலுப்பெறும் போது, அதாவது ஏப்ரல் 14க்கு பிறகு உங்கள் கிரகங்கள் வலுவடைகிறது. அப்போது உங்கள் ராசியின் அதிபர் பலம் பெறுகிறார். வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு மாதம் இந்த அதிகபட்ச பலம் இருக்கும்போது நீங்கள் தன்னம்பிக்கை பெறுவீர்கள். உன்னால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் வெல்லலாம். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாதமாக இருக்கும். குடும்பம் மற்றும் வாக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த 5 கிரகங்கள் என்று சொல்கிறேன் என்று பார்த்தால், 2வது இடம் அமர்கிறது. அப்போது சனி என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு உகந்தது அல்ல. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இருவரும் அமர்ந்து பேசி முடிவெடுப்பது நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இல்லையெனில் அது பிடிவாதத்தை ஏற்படுத்தும், ஈகோவை வளர்க்கும். ஏனெனில் சனியின் பார்வை. சனி சஞ்சரிக்கும் போது இந்த சிம்மராசியர் நினைவில் கொள்ள வேண்டும், கணவன் அல்லது மனைவி இப்போது விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த 2½ ஆண்டுகளில் குடும்ப விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடுவதை தடுப்பது மிகவும் முக்கியம். குடும்ப விஷயங்களில் தலையிடுவார்கள். அதேபோல வாக்களிக்கும் விஷயத்திலும் எதற்கு வாக்களிக்க வேண்டுமோ அதற்கு மட்டும் வாக்களியுங்கள். தேவையில்லாமல் வாக்களிக்க வேண்டாம். அதாவது நீங்கள் நல்லதை நினைத்து நல்லதை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கலாம், எதிர்மறையாக உங்களிடம் திரும்பி வாரும். இந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். முயற்சி வீடான 3ஆம் அதிபதியான சுக்கிரன் தைரியத்தையும் பலத்தையும் தரும் 8வது வீட்டில் போய் உட்கார்ந்திருக்கிறார் அல்லவா? பிறகு அதீத முயற்சிகள், அதீத பலம். 3வது வீட்டை கொண்டவர் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் அதீத முயற்சி, அதீத பலம். என்ன நடக்கிறது? ஒவ்வொன்றாக இது வேகம் அடைகிறது. உத்வேகம் உள்ளது. நிறைய பயணம் செய்யக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு நிறைய இயக்கத்தை தரக்கூடிய அமைப்பு உள்ளது. அதே நேரத்தில் நீங்கள் பயணம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சிம்ம ராசியர்கள் இரவு பயணங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 4வது வீடு ஆரோக்கிய வீடு. அந்த ஆரோக்கிய வீட்டை பார்த்து குரு என்ற சுப கிரகம் இருப்பது நல்ல குணம். இப்போது வரை சனி பகவான் அதை கெடுத்துக் கொண்டிருந்தார். இது வீட்டை நாசம் செய்து வருகிறது. ஆரோக்கியம். இது குறிப்பாக தாயின் ஆரோக்கியம். நிறைய பணம் செலவழித்திருப்பீர்கள். உங்கள் தாயுடன் கருத்து வேறுபாடு. உங்கள் தாயிடமிருந்து பிரிதல். உங்கள் தாயுடன் சண்டையிடுவது. உங்கள் தாயை விட்டு பிரிந்து இருப்பதும் உங்கள் தாயிடமிருந்து விலகி இருப்பதும். அதாவது தாயின் குடும்ப விஷயத்தில் இந்த சிம்மராசிக்காரர்கள் அவர்களுடன் ஒத்துப்போகவில்லை. தாயின் குடும்பத்தில் இப்போது நிச்சயமாக ஒரு நல்லொழுக்கம் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தாயாரால் ஆதாயம் அடைவீர்கள். நல்ல மாதமாக அமையும். 5வது வீட்டை பாருங்கள். 5ஆம் அதிபதியான குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். குழந்தைகள் இதில் உள்ளனர். 10வது வீடு வேலை செய்யும் இடம்.
குழந்தையை பார்க்கும்போது இனி இறுதி ஆண்டு படிக்கும் குழந்தைகளுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். அதாவது வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வெளி மாநிலம், இப்படி ஒரு குழந்தையின் படிப்பு, அந்த படிப்புக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். 5ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் சென்று மறைந்திருப்பதால் அதே நேரத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கும் சனி 5ஆம் வீட்டை தனது 10வது அம்சமாக பார்க்கிறார். பின் குழந்தையின் உடல்நிலையை பார்த்து உள்ளது. குழந்தைகளுக்கு இடையே வாக்குவாதம். குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்பதில்லை. அத்தகைய இயல்பு குழந்தைகளுக்கு கொஞ்சம் விட்டுக் கொடுப்பு மற்றும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. சனி 8ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குழந்தைகளிடம் கொஞ்சம் கோபமாக பேசினால் அவர்களும் கோபமாக பேசுவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது இப்படி ஒரு இயல்பு நிலை இருக்கிறது என்ற காரணத்திற்காக ஒரு சில விஷயங்களை தள்ளிப் போடுவது நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 6ஆம் அதிபதியான சனி 8ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். 6வது வீட்டின் உரிமையாளர் 8வது வீடு. அப்படி என்னதான் சிம்மராசியர்கள் கடன் கொடுக்க தயாராயிருந்தாலும் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கடன் கூடாது. உங்கள் திறனை மீறுவீர்கள். இதை செய்வது, வியாபாரம் செய்வது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு கடனை கொடுக்கும். சிம்மராசி மக்கள் கடனில் உள்ளனர், இல்லையா? கடன்கள் கடன்கள். அவை நல்ல கடனாக இருந்தாலும் சரி, கெட்ட கடனாக இருந்தாலும் சரி, ஒருவித கடன் உங்கள் மனதை ஆட்டிப்படைத்துக் கொண்டே இருக்கும். பின்னர் அவற்றை சுபக் கடன்களாக மாற்றுகிறது. அது வீடு, வாகனம் போன்ற சுப காரியங்களுக்கு பணம் செலவு செய்வது நல்லது. இந்த சிம்மராசியர்கள் வியாபாரம் செய்ய விரும்புகிறார்கள் என்றால், நீங்கள் பணத்தை முதலீடு செய்து வியாபாரம் செய்ய நினைக்கிறார்கள். அந்த கடன் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா என்பதை கொஞ்சம் யோசித்து தெரிந்து கொள்ளுங்கள். இல்லையெனில் நீங்கள் கடன் கொடுக்க தயாராக உள்ளீர்கள். சிம்மராசியர்களுக்கு 8ஆம் இடமான சனி நடப்பதால் சில விஷயங்களில் மனதை குழப்பலாம். அது அவர்களின் மன ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய சில செயல்களைச் செய்ய ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊக்கமாக மாறும். ஆனால் அதற்கு 20% அமைப்பு உள்ளது. எனவே தொழிலை விரிவுபடுத்தும் போதோ புதிதாக ஏதாவது செய்யும் போதோ சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் கூறுவேன். 8ஆம் வீட்டில் பிறந்தவர் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் 8வது வீடு 3வது வீடு எனப்படும் வளர்ச்சி நிலையில் உள்ளது. அவர் கடன்களை அதிகப்படுத்துவார். எதிரிகள் அவரது எதிரிகளை அதிகரிப்பார்கள். உடல்நலம் தொடர்பான விஷயங்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. 8ஆம் வீட்டில் பிறந்திருப்பதால் அவரும் இருக்க வேண்டும். சுகாதார பகுதியில் இருக்கும். அதைத்தான் இங்கு கூறுகிறேன். ஆனால் பெரும் அதிர்ஷ்டத்திற்கான திடீர் வாய்ப்புகள் உள்ளன. 8ஆம் வீட்டில் பிறந்தவர் மோசமான ராஜயோகம் உள்ளது. அதில் மாற்றுக் கருத்து ஏதும் இல்லை. அதனாலேயே சிம்மராசி அன்பர்கள் அனைவரும் இறங்குவார்கள். அப்படி எதுவும் இல்லை. அதுவும் சனி திசை நகர்கிறது. சிம்மராசி மக்கள் 6 அடிக்கு சொந்தக்காரன் உடல் அசையும் போது, ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது கடன், நோய், விரோதம், சண்டை சச்சரவு போன்றவற்றை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். எல்லாம் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது அதில் நுழையாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். இதுதான் நான் இங்கே சொல்வது. குறிப்பாக இந்த சிம்மராசியர்களுக்கு இந்த சனி வரும்போதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் 7ஐச் சேர்ந்தவர் 2ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி மூலம் திடீர் வாய்ப்புகள் அல்லது கணவன் மூலம் திடீர் வாய்ப்புகள் வரும். ஒரு நபர் நீண்ட நாட்களாக சொத்து கிடைக்காமல் இருந்தவருக்கு திடீரென சொத்து கிடைக்கும். அல்லது மனைவி இதுவரை வேலைக்கு செல்வார். அல்லது கணவருக்கு ஏதாவது வேலையில் செட்டில் ஆகாமல் நல்ல வேலை கிடைக்கும். 7ஐ உடையவன் இரண்டும் இருக்கும்போது செல்வத்தை தருவான். இந்த சிம்மராசியர்கள் தங்கள் கணவன் அல்லது மனைவி மூலம் செல்வத்தை கொடுக்க தயாராக உள்ளனர். ஏன் இவர்கள் எப்போதும் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள்? 8வது வீட்டில், அதாவது 8ஆம் வீட்டில் இருக்கிறார். சனியின் 8ஆம் வீடு என்று சொல்வோம். அதனால் அந்த காலத்தில் உங்கள் மனம் நன்றாக இருக்காது. வேலை சம்பந்தமான அலைச்சல், டென்ஷன் இருக்காது, திருப்தி இருக்காது. இதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் அதுதான் புத்திசாலித்தனமாக மாறி வேறு வேலை தேட வேண்டும். இதை நினைவில் வைத்து செயல்படுங்கள். அதன்படி இது சிம்மராசிக்கு உகந்த தெய்வம் எது என்று பார்த்தால், இந்த ஏப்ரல் மாதத்தை அப்படியே எடுத்துக்கொண்டால் குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு மிக 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 முக்கியமானது. அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபடவும் தன்னம்பிக்கை கிடைக்கும். அதாவது சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடும் போது உங்கள் எண்ணங்களும் நிச்சயம் சிறப்படையும். இதில் மாற்றுக் கருத்து ஏதும் இல்லை. இந்த ஏப்ரல் மாதத்தின் பொதுவான பலன்களை இப்போது பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட பலன்கள் தேவை என்றால்
உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் என்ன? நீங்கள் எந்த கேள்வியை கேட்கலாம் கூற முடியும்? 2025இல் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான நமது ஜாதகத்தில் விதி கொடுப்பினை உள்ளதா? அப்படியானால் சொந்தமாக எப்போது தொழில் தொடங்கலாம்? எந்த படிப்பு படிப்பது நல்லது? எந்த படிப்பு படித்தால் நம் எதிர்காலம் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைபடுகிறது. நமக்கு எப்போது திருமணம் நடக்கும்? நமக்கு எப்போது குழந்தை பிறக்கும்? நம் வீட்டை எப்போது கட்டலாம்? நமக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அனைத்து அறிவிப்புகளையும் கிளிக் செய்யவும். அறிவிப்பை நீங்கள் கிளிக் செய்யும் போது நான் போடும் அடுத்த பதிவுகள் உங்களுக்கு அறிவிப்பில் வரும். இந்த ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.